ப்ரோ நீங்க சிஎஸ்கே ஃபேன் தானே? டெஃபினட்டா. ஓகே, உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க இந்த மாதிரி ஸ்டாக் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க யாரை கொண்டு வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? நாங்க முன்னாடியே பேச ஆரம்பிச்சோம். ராகுல் டிராவிட் வந்து இப்போதைக்கு வியபிளா ஒரு ஆப்ஷன் இருக்கு அப்படின்னா வேற யாருமே இல்ல. ராகுல் டிராவிட் தான் போகணும். வேற யாருமே அந்த கோச்சிங் ஸ்டாஃப்ல வந்து அந்த ஆளு இந்த வடிவேல் சொல்ற மாதிரி அவன் பார்த்த வேலை தானடா. ப்ரோ இல்ல ஆக்சுவலா ஏன் ராகுல் டிராவிட்னா அவரு பிரியதமும் சொன்ன மாதிரி இந்தியன் சிமெண்ட்ஸோட ராகுல் டிராவிடுக்கு ஒரு நல்ல கனெக்ஷன் இருக்கு. இந்தியன் சிமெண்ட்ஸ்க்கு ஓகே ஃபைன், நான் ஒத்துக்கிறேன் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு, ஆனா நீங்க ஒரு பிளேயர் வச்சிருக்கீங்க தெரியுமா, அவரோட அவருக்கு நல்லது கிடையாது. அதனாலதான் அவன் இங்க இருந்து போனதே மெயின் ரீசன் அவன் தான். ரெண்டு பேர் தர அந்த 2 பேர் கொண்டு வந்தீங்கன்னா உங்க டீம் ஓரளவுக்கு மெகா ஆக்ஷனா நல்ல ஸ்ட்ரக்சர் ஆகும். ரிசல்ட் வருது நல்ல ஸ்ட்ரக்சர் ஆகும். சுரேஷ் ரெய்னா கொண்டு வர மாட்டாங்க. 2 பேர் இன்டர்நேஷனல் கோச் 2 பேர் எய்தர் வந்து மைக் ஹசன் கொண்டு வரணும், அப்படி இல்லனா ட்ரெவர் கொண்டு வந்தா உங்களுக்கு செட் ஆகும். எனக்கு தெரிஞ்சு இதுலயே தெரியுது சுரேந்தர் ஜி வந்துட்டு இப்ப பாதி சிஎஸ்கே முடிஞ்சிருச்சு, மொத்தமா முடிச்சுட்டா நீங்க மேனேஜ்மெண்டே பூட்டிட்டு கிளம்பிடுவாங்க. இந்த ஆப்ஷன் பாருங்க பயங்கரமான ஆப்ஷன். ஆமா சம ஆப்ஷன் தான். அங்க முடிச்சாலும் இங்க முடிப்பாரு. அந்த எப்படி செலக்ட் பண்ணி தான் ஓட போறாரு ப்ரோ. எய்தர் 240 இல்லனா 100 ஆல் அவுட் பேஸ் வந்தா. ஆமா.